பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இளையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த கால தோல்விகள், சோர்வுகள், பயங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை புதுப்பித்து ஒரு புதிய வல்லமையுடன் எழுப்புகிறார். ஒருவேளை இந்த காரியம் முடிந்தது, இனி இதற்கு மேல் எதையுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். தேவன் சொல்லுகிறாரு, அது இப்பொழுது தான் ஆரம்பமாகிறது. அங்கே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், கடன், நோய், குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், ஊழியத்தில் வருகிற தடைகள், இவையெல்லாம் நமக்கு முன்பாக மலைகள் போல நம்மை பயமுறுத்தும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அவைகளை இடித்து தூளாக்குவாய். எங்க தேவனுக்கு முன்பாக நம்முடைய பிரச்சனைகள் பெரியதல்ல. தேவனுடைய வல்லமை அதைவிட பெரியது. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு எந்திரமாய் மாற்றுகிறேன். அப்படின்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு எந்திரத்தை தனியாக இயக்க முடியாதுல்ல. அதை இயக்குவதற்கு ஒரு நபர் தேவை, ஒரு மனிதன் தேவை. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை நம்ம கையில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய வல்லமையினால் அந்த எந்திரத்தை பயன்படுத்துகிறார். இன்றைக்கி நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. பிரைஸ் எல்லாம், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் இப்போ உன்னை புதிய கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு, அழித்து போடுவதற்கு நான் உன்னை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற மலைகள் போல் நிற்கும் எல்லா தடைகளையும் உங்கள் வல்லமையால் இடித்து அவைகளை அகற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற என் பலவீனங்களை உங்கள் வல்லமையினால்
மாற்றுங்க. என் வாழ்க்கையை உமது மகிமைக்கான ஒரு எந்திரமாய் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.